என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் எப்பயும் போல சொல்லதான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இரவு புத்தாண்டு கொண்டாட்டம். புதன்கிழமை பாபாவோட ஆசீர்வாதத்தோட புதன்கிழமை முழுவதும் நம்மளுடைய துவாரகமய ஆலயம் திறந்திருக்கும். சாய் பக்தர்கள் பாபாவோட அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாபாவோட அருளை பெற்று எல்லாரும் அந்த 2 நாணயத்தை வாங்கிக்கின்னு போனோம் அப்படி தாழ்வோடு கேட்டுக்கிறேன். அதே போல் அங்கே நடக்கிற ஆரத்தி பஜன்ஸில் எல்லாத்துலேயும் கலந்து அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைங்களுக்கு நடக்கிற அந்த விளையாட்டு போட்டியிலும் சந்தோஷமாக கலந்துக்கணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சாய்ராம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசணும். ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்டார். இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அது. என்ன கேட்டார்னா, சாயண்ணா, நானும் உங்களை போல் ஒரு பிரார்த்தனை மையம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் சந்தோஷமாக வீட்டில். அதுக்கான என்னென்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு கேட்டார். இது கேட்டு அப்படியே நிறுத்தியிருந்தானா நான் ரொம்ப சந்தோஷம். நான் சில விஷயங்களை அவருக்கு நான் சொல்லியிருப்பேன். நல்லா பண்ணுங்கள் சாரம், தப்பு இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அடுத்தது ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு உண்மையிலே அதுதான் கொஞ்சம் அடுத்தது தான் அவர் சொன்னது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதிர்ச்சிலாம் இல்லை, அப்படி ஒரு நினப்பு இருக்குமா மனசில் நினச்சின்னு நான் அந்த அடுத்த கேள்வி நான் கேட்டேன். ஏன் சார் நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்களே, வேலைக்கு போகிறீங்கள, ஏன் நீங்கள் அதான் வேலைக்கு போயிட்டு சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க, திடீர்னு ஏன் அந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் உண்மையிலே ஆச்சரியமான பதிலாக இருக்குது. இல்லை சார், நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு வருமானம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஒரு பிரார்த்தனை மையம் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வேலையை விட்டா மாதிரி நானும் விட்டுட்டு சந்தோஷமாக ஜாலியாக இந்த சேவை செய்யலான்னு இருக்கிறேன்னாரு. சந்தோஷமாக ஜாலியாக, நல்லா ஞாபகம் வச்சுங்க, சந்தோஷமாக ஜாலியாக. இன்னொரு விஷயம், சம்பளம் கம்மியாக இருக்குது, அதனால் பிரார்த்தனை ஆரம்பிக்கலான்னாரு. ஆனால் அவர் சீரியஸாக பேசுனார். திரும்பவும் சொன்னால் அவர் விளையாட்டாக பேசலை. ஏன்னா நான் பேசுகிறத வச்சு நான் கரெக்டாக கண்டுபிடிப்பேன். ஏன்னா நிறைய ஃபோன் பேரை நான் அட்டன் பண்ணுறதுனால. அவர் ரொம்ப சீரியஸாக பேசினார். ஆனால் சொன்ன வார்த்தைகள் இது, அவர் மனசுலேருந்து வந்த வார்த்தைகள் இது. நான் அவருக்கு சொன்னேன், அப்படிங்களா சரி நான் சொல்கிறேன் சார் சொல்லிட்டேன். ஏன்னா சில விஷயங்கள் அவருக்கு நான் ஆரம்பிங்க, நல்லது. ஏன்னா எல்லா இடத்துல பிரார்த்தனை வந்தால் சந்தோஷம் தானே எனக்கு. ஏன்னா பாபாவோட பிரார்த்தனை மையம் அங்கங்கே வந்தால் அங்கங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குல்ல, கண்டிப்பாக ஆரம்பிங்கன்னு சொல்லிவிட்டேன். அவரும் சரின்னாரு. நான் கேட்டேன், வீடியோ எவ்வளோ நாளாக பார்க்குறீங்கன்னு. நான் அவங்க வீடியோவை ஒரு 4 மாதம் 5 மாதம் பார்த்துன்னு. ரொம்ப சந்தோஷம் சார் சொல்லி வச்சுட்டேன். நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஓ பிரார்த்தனை மையம் ஆரம்பித்தா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலான்னு. ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம், நல்லா வருமானம் வரும். இந்த நினப்பு புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அன்னதானம் போகிறத பார்த்து அவ்வளோ சாப்பாடு போடுறோம், இங்கே எம்எம்டியில் அவ்வளோ சாப்பாடு போடுறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். 100% நிறைய பேருக்கு வரும். அது நானாக இருந்தால் கூட பார்த்தா வரும் செய்கிறோம். புதுசாக பார்த்தா இவ்வளோ சம்பாதிப்பாங்க போல இருக்குன்னு. உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த பிரார்த்தனை மையம் ஆரம்பிக்கும் போது நான் நிறைய சம்பாரிச்சிருந்தேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சிருந்தேன். நல்ல எனக்கு சம்பளம்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓப்பனாக சொல்கிற, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், சொந்த வீடு, எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. என் பயணம் நல்லா சூப்பராக போயிருந்தது. என்னை யார் எந்த கேள்வியும் கேட்க முடியாத பயணமாக இருந்தது. என் வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாபா எப்படி கும்பிட்டேன்னு ஒரு வாழ்க்கையை சொல்கிறேன்னு சொல்லி, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சொல்லி ஒரு 5 வீடியோ தான் போட்டிருப்பேன். உங்களுக்கு நிறைய பேர் பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் பாபா எப்படி என் வாழ்க்கையில் வந்தாருன்னு. நான் அந்த வீடியோ போடும்போது ரொம்ப நல்லா சந்தோஷமாக தான் இருந்தேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பாபா அப்போ போட நிறுத்திட்டார். டக்குன்னு நிறுத்திட்டேன். நிறைய பேருக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும்.
நிறுத்திட்டார். பாபா போடக்கூடாதான்னு சொன்னார். எனக்கு அப்போ விஷயம் புரியல. ஏன் பாபா போடக்கூடாது அப்படின்னு சொன்னார்னு எனக்கு புரியல. நான் ஒரு 5 எபிசோடோ 5 தான் போட்டேன் நான். என் வாழ்க்கையில் பாபா வந்த விதம் சொல்லி என்னுடைய பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தாங்க, அவங்களுக்கு தெரியும். என் கூட தொடர்ந்து பயணம் பண்ணவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கேட்டாங்க, சாயண்ணா ஏன் அந்த வீடியோவை நீங்கள் வாழ்க்கையில் அந்த பயணத்தை போட்டீங்க? அப்போ பாபா நிறுத்தினதுக்கு காரணம் எனக்கு புரியல. ஏன்னா வாழ்க்கையில் வெறும் சந்தோஷமான விஷயங்களை மட்டுமே நம்ம பேசின்னு இருக்கணும். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது மட்டுமே நம்ம ஒருத்தனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இல்லை, வாழ்க்கையில் துக்கங்கள் எல்லாமே வரும், மாறி மாறி வரும். ஒரு பெரிய கஷ்டத்தை நீ சந்திக்கும் போது நீ என் கூட இருக்கிறியா, இல்லை நீ என்ன விட்டுட்டு வர? ஏன்னா அப்போ பேசும்போது ரொம்ப சந்தோஷமான மனநிலை. எனக்கு நல்ல சம்பளம், வேலைக்கு போயிருந்தால் நல்ல சம்பளம். நான் இங்கே யார்கிட்ட அன்னதானத்துக்கு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் வர சம்பளத்தை வச்சு நிறைய அப்படி மெயின்டைன் பண்ண வாழ்க்கை இருந்தது. நீ சந்தோஷமான மனநிலையோ உனக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும் போதும் நீ உன்னுடைய பெருமையை பேசின்னு இருக்கிற, நிறுத்துறான்னாரு. நிறுத்திட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் என்னென்ன வேலையை விட வச்சார், வேலையை விட்டார். வேலையை விடுறது சாதாரண விஷயம் இல்லை இந்த காலகட்டத்தில். வேலையை விட சொன்னார். பெரிய 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 துன்பங்களை அனுபவிக்க வச்சார். இது எல்லாத்தையும் நீ சந்தித்து அதுக்கப்புறமா உன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுன்றதுக்காக தான் எனக்கு அப்போ விட்டாருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ விடுன்னு சொன்ன காரணம் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஆனால் இப்போ என் வாழ்க்கை வரலாறுலாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் சொல்லக்கூடிய எனக்கு அந்த வாய்ப்பு இன்னும் தரல. நான் எல்லாம் அப்புறமா யோசனை பண்ண பார்த்தேன். பாபாவுக்கு சேவை செய்யறதெல்லாம் நான் சாதாரண ஒரு மண் துகள் மாதிரி தான். நான் மண்ணோட துகள் மாதிரி. சச்சரிதம் படிக்கும்போது தான் தெரிஞ்சு நானும் ஒரு சாதாரண மணல் துகள் மாதிரி. இதுகாட்டியும் உன்னுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம சொல்ல போனோமே. அதே போல் சாராம், நம்ம பிரார்த்தனை மையம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. என்னை சுற்றி எப்பயுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நிறையா வரும். உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி என்னை சுற்றி எப்பயுமே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எப்பயும் வெளியே போகணுன்னு நினச்சிக்கினே இருப்பேன். வெளியே அப்பாக்கிட்ட அதுக்கான சில பயிற்சிகள், என்ன சொல்கிறது, என் உடம்புலேருந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி எப்பயுமே இருக்கும். அது ஏன் வரும்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கால் வரும்னு வச்சுங்களேன். எல்லாருமே சந்தோஷமான நிகழ்ச்சி சொல்ல மாட்டாங்க. ஒரு 30 நல்லது நடக்கும், 70 புது கால் வரும். ஒரு உதாரணத்துக்கு 70 பேர் என்கிட்ட அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லினே இருப்பாங்க. சாயனா என் மனைவிக்கு கேன்சர், சாயனா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சாயனா என்னுடைய சொந்தக்காரங்க ஐசியூ வார்டில் படுத்துனுங்கிறாங்க, ஐயோ உயிருக்கு போராடுறாங்க, அழுகுறாங்க. இப்படி கேட்க 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 உங்களை சுற்றி உங்கள் ஃபோன் எடுத்து சோகங்கள், கடன், நான் தற்கொலை பண்ணிப்பேன் சாயனா, என் குடும்பத்தோடு நான் தற்கொலை பண்ணிப்பேன், என்னால் முடியல, எனக்கு என் கணவர் சரியில்லை, என்னை போட்டு அடிக்கிறாரு, எனக்கு வறுமையில் வாடுறேன், என்னால் முடியல, ஆஸ்பத்திரி, எனக்கு மார்பக புற்றுநோய், எனக்கு இந்த கேன்சரு, என் பையன் ரொம்ப சீரியஸாக படுத்துன்னு இருக்கிறான். இந்த ஃபோன் நீங்கள் அட்டன் பண்ண நெகட்டிவாக இருக்கும். அது எல்லாமே ஃபோனில் கேட்குற உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதோடைய வலி வேதனை என்னன்னு தெரியும். ஏதோ பிரார்த்தனை மையம் ஆரம்பிச்சிட்டோம், ஜாலியாக உட்காந்துருக்குறோன்னு எல்லோரும் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. ஒரு ஃபோன் கால் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அதோடு அவ்வளோதான். நீங்கள் அதை ஃபோனே வேணான்னு தூக்கி போட்டுருவீங்க. எவ்வளவு என்ன வாழ்க்கையில் பல விஷயங்கள், பல நெகட்டிவான விஷயங்கள், அதேமாரி வெறும் நெகட்டிவில் பாசிட்டிவான விஷயங்களை அப்பப்பா பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய கேட்க வச்சார். ஆனால் மனிதனுக்கு எப்பயுமே சாராம் நெகட்டிவான விஷயங்கள் தான் அடி மனசில் போய் தங்கும். அது நான் இருந்தால் கூட பாசிட்டிவான விஷயங்களை மறந்துடுவோம். நல்ல உதாரணம் இருந்தங்க, நம்ம பிரார்த்தனை பண்ணி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ குழந்தை பாக்கியம் கிடந்திருக்கு. ஒருத்தர் கேட்டால் சாயனா அவங்க பிரார்த்தனை மையத்தில் எவ்வளோ குழந்தை பிறந்திருக்கு, நான் லிஸ்ட்டு எடுத்து வைக்கல சாராம்னு. எவ்வளோ குழந்தை பாக்கியத்தை அப்பா கொடுத்துருக்குறார். இவங்களுக்கு 1வது நம்பர் குழந்தை பாக்கியம், 2வது நம்பர் குழந்தை பாக்கியம் அப்படி எடுக்க மாட்டேன். லிஸ்ட் எடுக்கவும் கூடாது அது. ஏன்னா ஒருத்தர் கேட்டார் என்ன, இது வரைக்கும் அவங்க சுமாராக எவ்வளோ குழந்தை பாக்கியம் உங்கள் பிரார்த்தனை மையத்தில் மேலமாக வந்திருக்குன்னு. நம்ம லிஸ்ட் எடுக்கிறதா வேலை, அப்படி லிஸ்ட் எடுக்கவும் முடியாது. நீங்கள் எத்தனை முறை சிறுடிக்கு போனீங்கன்னு எனக்கு கேட்டாங்க. அதுவும் லிஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா எப்போ கூப்பிடாருன்னு எனக்கு தெரியாது சிறுடிக்கு. அப்படி லிஸ்ட் எடுத்து நம்ம வேலை செய்யக்கூடியதில்லை. எப்பயுமே என்னை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதனால தான் என் கூட யாரையும் நெருங்க விட மாட்டேன் நான். ஏன்னா என்னுடைய நெகட்டிவ் எனர்ஜி நான் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. என்னுடைய நெகட்டிவ் எனர்ஜி மற்றவங்களுக்கு போகக்கூடாது. அதுக்கு நான் சில பயிற்சிகள் எடுத்து காலையில் உட்காந்து, இப்போ மணி கிட்டத்தட்ட 5 மணி,
நான் 4:30க்கு எழுந்து முதல்ல அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என் உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகணும். அது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது அதை நீங்களாம் அதை அனுபவித்தவங்க மட்டுங்களுக்கு தான் தெரியும். அதை அனுபவிக்க மாட்டீங்க. நீங்களாம் ஓடிடுவீங்க. சத்தியமாக சொல்ல நீங்கள் எல்லாருமே ஓடிடுவீங்க. ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது பல விஷயங்கள் தாண்டி அதே மாதிரி உடம்புல எனக்கு பல பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையும் சமாளித்து உட்காரணும். இது சொகுசான வாழ்க்கை அல்ல. இது பாபா சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை செஞ்சுன்னு இருக்கிறேன். மற்றவங்களாம் இருந்தால் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பயோ ஓடி போயிருப்பாங்க. உண்மையாக செய்யலாம். இது சொகுசான வாழ்க்கை இல்லை. நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். என்னை ஓடிக்கொண்டே இருக்க வைக்கிறாரு. நான் வேலைக்கு போகும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன். நல்லா ஓய்வு கிடச்சிது. நிறைய நண்பர்களை சந்திக்க முடிஞ்சது. சந்தோஷமாக நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடிஞ்சது. சினிமா, பொழுதுபோக்கு எல்லாமே இருந்தது. உண்மையிலே சொல்கிறேன். ஆனால் இப்போ ஓய்வு கிடைக்காதான்னு யோசனை பண்ணுவேன். ஓய்வே இல்லை. உண்மையிலே ஓய்வு இல்லை. நேற்று பார்த்தவங்களுக்கு தெரியும். நேற்று இங்கே ஒருத்தவங்க வந்து எனக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. சாயனா நான் உங்களை சென்னையில் பார்க்கணுன்னாங்க. வாங்க சார். அவனை நான் சொன்னது 5 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். ஆனால் பைக்கில் நானும் மொத்தம் அங்கேருந்து கிளம்பி வரோம். என்னை பார்த்துட்டு அவங்க சொன்ன வார்த்தை, உண்மையிலே சாய்ராம், உங்கள் வாழ்க்கை இவ்வளோ கடினமானதா? அவ்வளோ தூரத்துலேருந்து பைக்கில் வரீங்களா? முடிப்புண்டிலேருந்து இவ்வளோ தூரம் பைக்கில் வரீங்களா? ஏன் சார் காரில் வரக்கூடாதா? 200 பெட்ரோல் போட்டால் நீங்கள் வந்து சேர்ந்துடுவோம் சாய்ராம். கார் வாடகை கேட்டால் 2000 2500 சாய்ராம். எனக்கு அவ்வளோ வசதி வாய்ப்புகள் இல்லை. இதுதான் அவங்கக்கிட்ட சொன்னேன். உண்மை, சத்தியமான வார்த்தை. அதுதான் உண்மை. 200 பெட்ரோல் போட்டால் நான் வந்து சேருவேன். காரில் வரணுன்னா என்கிட்ட கார் இல்லை, 2500 கேட்பாங்க. நான் அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லை சாய்ராம். அப்போ தான் என் நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கினாங்க. அவங்க கிளம்பலான்னு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் போகிறவங்க. அவங்க அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. இதுதான் உண்மை சாய்ராம். வாழ்க்கை ஏதோ பிரார்த்தனை மையம் வச்சுருக்கிறேன், ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன், நல்லா வசதியாக இருக்கிறேன், நிறைய பணம் வரும். இந்த நினப்பில் யாரும் பிரார்த்தனை மையத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தால் தூக்கி ஓர வச்சுருங்க. ஏன்னா பாபா எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் உள்ளே போக போக உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி மற்றவங்களை பாதிக்கும். அதுக்கான பயிற்சிகள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். பல சோதனைகளை கொடுப்பார். ஏன்னா நம்மளுடைய இந்த பிறப்பு எதுக்குன்றதை எனக்கு உணர வச்சார். நீ பிறந்த பிறப்பு எதுன்னு எனக்கு உணர வச்சார். பற்றற்ற நிலைக்கு வாடான்னார். ஏன்னா பற்றற்ற நிலை இருந்தால் தான் உன்னுடைய சேவை எல்லாரையும் செய்ய முடியும். நீ பற்றோடு இருந்தீன்னா உன் சேவை செய்யும் போது உன் மனசு தன்னால் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மனநிலைக்கு என்னை மாற்றினார். சாதாரணமாக முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார். எனக்கு அந்த ஆசை பாசம் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ அது எல்லாம் ஓரம் கட்டிட்டு அப்பாவுக்கு சேவை செய்வது மட்டுமே. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்ன சாராம், என் மனைவிக்கும் அந்த பற்றற்ற நிலைக்கு கொண்டு வர வச்சார். உண்மையிலே. ஏன்னா நான் மட்டும்தான் சொல்கிறது சத்தியமான உண்மை இருக்காது. என் மனைவிக்கும் அந்த பற்றற்ற மனநிலையை வர வச்சார். பாபாவுக்கு சேவை செய்யணும். எப்படி அந்த பாபா துவாரகமாய்க்கு பாபா இவங்க லக்ஷ்மிபாய் வேலை செஞ்சாங்களோ, ராதாகிருஷ்ணமாய் எப்படி வேலை செஞ்சாங்களோ அதை விட பல மடங்கு அவங்கெல்லாம் சாய்ராம். ராதாகிருஷ்ணமாயெல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து பாபா கிட்ட உக்காந்தவங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியாக தான் பாபா கிட்ட வந்தாங்க. என்னுடைய மனைவி ராதாகிருஷ்ணமாயை விட ஒரு படி மேலே. நான் உண்மையாக சொல்லுவேன், அது பாபாவுக்கு தெரியும். எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது வந்து உக்காந்தாங்க, துக்கங்கள் வந்தபோதும் உக்காந்தாங்க. அதாவது எல்லாத்தையும் ஏற்றாலும் எது கொடுத்தாலும் இறைவன் கொடுத்தார்ன்ற ஒரு மனநிலையை ராதாகிருஷ்ண மாயை விட என் மனைவி உயர்ந்தவள் என்றதை நான் மனப்பூர்வமாக நம்புறேன். அது பாபாவுக்கு தெரியும். நானும் சில நேரங்களில் தடுமாற்றம் வந்தது தான். ஆனால் அப்பா என்னோட என் மனைவி பாபா மேலே அவ்வளோ நம்பிக்கை. என்ன கஷ்டம் வந்தாலும் அப்பா தாண்டான்னுவார். ராதாகிருஷ்ண மாயோட ஒரு படி மேலே எழுதி வச்சிங்க. நான் இப்போ சொல்கிறது, அவங்க எல்லாருமே பாபா கிட்ட வந்தவங்க எல்லாரும் சாய்ராம் பாபாவோட அடியவராக இருக்கிறாங்களே நிறைய பேர். அவங்க எல்லாருமே
பெரிய துன்பம் வந்தபோது வந்து சேர்ந்தவங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. பாபா பாபா கிட்ட வரும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக வந்தவன், மகிழ்ச்சியாக வந்தவன். நான் வந்தேன்னு சொல்ல, அவர் என்னை கூப்பிட்டார். அவர் கூப்பிட்டு நடத்தி சில விஷயங்கள் பண்ணி கொடுத்தார். அவ்வளோ பெரிய ஆரம்பத்தில் ரொம்ப சிக்கல்களை சந்தித்து திருப்பி சந்தோஷம், திருப்பி சிக்கல், அப்படி மாறி 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 வந்து எல்லாத்தையும் மனநிலை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து இன்றைக்கி நாம் இப்படி பண்ணியிருக்கிறோன்னா இதற்கான விலைகள் நிறைய. எனவே ஏதோ பிரார்த்தனை மைய ஆரம்பிக்கிறேன், கடமைக்கு ஆரம்பிக்காதீங்க. எதை கொடுத்தாலும் அதான் சொல்ல சரணாகதி அடைங்கள். இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடு என்று நான் இப்போ கூட அவரை கேட்க மாட்டேன். எனக்கு அதை கொடு சாய், எனக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடு. ஏன் பைக்கில் வர பாபா கிட்ட எனக்கு பிரார்த்தனை வைக்க தெரியாத, எனக்கு ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுங்க அப்பா, போயிட்டு வர்றதுக்கு சுகமாக இருக்கும்னு. எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்பதற்கு மனசே இருக்காது. நீ எதை கொடுத்தாலும் நீ என்னோடு இரு, நீ என் கூட இரு. எனக்கு எதை கொடுத்தாலும் ஓகே. எனக்கு மரணத்தையே நீ கொடுத்தாலும் சரி, நான் அந்த மனநிலை தான் தராம் நாளைக்கு. ஏன்னா மரணம் எப்போது வரும்னு தெரியாது தராம். மரணம் எப்போ எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. அது தெரிஞ்சால் ஞானியாக இருக்கும். நீ எனக்கு மரணத்தையே எனக்கு கொடுத்தாலும் நீ என் கூட இரு. இந்த மனநிலைக்கு யார் வருகிறார்களோ அவர்கள் பிரார்த்தனை மைய ஆரம்பிங்க. சந்தோஷமாக அப்பா உங்கள் கூட இருப்பார், சகல செல்வங்களையும் வாரி கொடுப்பார், எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி. அதே மாதிரி பற்றற்ற வாழ்க்கையாக இருங்க. பற்றற்ற வாழ்க்கை. நாங்கள் சாப்பாடு போடுவோம் சாய்ராம், அன்னதானம் போடும்போது நாங்கள் சாப்பிட மாட்டோம் முதல்ல. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது யாருக்காவது வந்து இல்லாத போயிடுச்சுன்னா, அதனால் எங்கள் வீட்டில் வரவங்க யாருக்கும் முதல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டோம். நீங்கள் எங்கேயும் சரி, சென்னையிலையும் சரி, போடுறவங்க யாரும் சாப்பிடாதீங்கன்னு வேணாம். முதல் கண்டிஷன், சாப்பாடு போடுறீங்களா நீங்கள் சாப்பிடக்கூடாது. கடைசியாக இருந்தால் சாப்பிடலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே போயிடலாம். ஏன்னா வர்றவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு இருக்கக்கூடாது, சாப்பாடு எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். இது இங்கேயும் சரி, பிரார்த்தனை மையத்துலேயும் சரி, சென்னையிலையும் சரி. என் மக கேட்பாப்பா நான் கொஞ்சம் போட்டு இருமா, யாராவது நம்ம அப்புறம் கூட இருக்கலாம், வர்றவங்க யாரும் இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். எங்களுடைய தாரு அந்த சின்ன பொண்ணு அவங்களாம் அப்படி சாப்பிட்றீங்களா லைனில் நின்று வாங்கி சாப்பிடுங்க. லைனில் நிற்பாங்க. இப்பயும் சொல்கிறேன், எல்லா குழந்தைங்களோட போல் லைனில் நின்று தான் வாங்கி சாப்பிடுவாங்க. லைனில் நின்று சாப்பிடுங்க, தப்பில்லை. அப்படி ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ தயாராக. அப்படிக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருந்தால் நீங்கள் பிரார்த்தனை மையம் இல்லை, பாபா ஆலயமே கட்டலாம். ஏதோ கடமைக்கு பிரார்த்தனை. பாபா ஆலயம் கட்டுறது ரொம்ப ஈஸி சாய்ராம். பாபா ஆலயம் கட்டுறது ரொம்ப ஈஸி. பிரார்த்தனை மையம் கட்டுறது ரொம்ப 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 கஷ்டம். புரிஞ்சுக்கோ. பாபா ஆலயம் வேறு, அது பணம் இருந்தால் யாரையும் வச்சு ஆள் கட்டிட்டு போயிடலாம். பிரார்த்தனை மையம் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லா பாபா கோயிலில் நீங்கள் ஃபோன் பண்ண எடுத்து பேசுவாங்கள? பேசவே மாட்டாங்க. ஃபோன் பண்ணி தான் பாருங்கள். எவ்வளோ பாபா கோயில் இருக்குது, எவ்வளோ பாபா கோயில் இருக்குது. நீங்கள் எடுத்து ஃபோன் பண்ணி பேசி பாருங்கள். எங்களோட பிரார்த்தனையை சொல்கிறேன், நீங்கள் எழுதிங்கன்னு சொல்லி தான் பாருங்கள். நம்மளுடைய பிரார்த்தனை மையம் வந்த பிறகு தான், நான் பிரார்த்தனை மையம் ஆரம்பித்த பிறகு தான் இப்போ நிறைய கோயிலில் ஃபோன் பண்ணுறாங்க, அந்த கூட்டு பிரார்த்தனைன்னு பண்ணுறாங்க. இது சத்தியமான வார்த்தை. ஏன்னா நான் பார்த்துருக்கேன். நான் பாபா ஆரம்ப காலத்தில் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன். எங்கேயும் கூட்டு பிரார்த்தனைலாம் இருக்காது, எங்கேயுமே இருக்காது கூட்டு பிரார்த்தனை. போவோம், சாமி கூட வந்துடுவோம், ஆரத்தியில் உட்கார வைப்பாங்க. இதுதான் அங்கே நடக்கும். ஆனால் இப்போ கூட்டு பிரார்த்தனை பண்ணுறேன், நீங்கள் கூட்டு பிரார்த்தனை எழுதி வைங்க. இதெல்லாம் சொல்கிறது நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனல் பார்க்க ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் அதை பண்ணுறாங்கன்ற போது எனக்கு மன திருப்தியாக இருக்குது. அந்த நோக்கம் மாறிக்கொண்டே வருதில்லை, எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்னை ஒரு கருவியாக பாபா பயன்படுத்தி இருக்கிறாருன்னும் போது உண்மையிலே பெரிய சந்தோஷம் சார் வாழ்க்கையில். இதை விட பாக்கியம் எங்கே கிடைக்கும் எனக்கு? இதை விட பாக்கியம் எங்கே கிடைக்கும்? இதை விட பாக்கியம் எங்கே கிடைக்கும்? யோசனை பண்ணி பாருங்களா. அப்போ எனக்கு கொடுத்த பாக்கியம் சாயிரம். எனக்கு 1000 கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்ததை விட பாபா என் கூட இருந்தாலும் எனக்கு அந்த சந்தோஷம் போதும். என்னை உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஒரு நாள் என்னை விட்டு பிரிஞ்சு போவாங்க, அதை நல்லா புரிஞ்சுங்க. உற்றார் உறவினர்கள் எல்லாரும் என்னை விட்டு போவாங்க. ஆனாலும் அப்பா நீ என்னை விட்டு போகக்கூடாது, ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நானும் போவேன், அப்பயும் என்னை நீ விட்டு பிரியக்கூடாது தான் பாபா கிட்ட வேண்டுவேன். நீங்கள் சரணாகதி அடைஞ்சால் பிரார்த்தனை மையம் ஆரம்பிங்க. சரணாகதி அடையிறது வாய்ப்பை பாபா காட்டுவார். எனவே ஏதோ பிரார்த்தனை மையம் ஆரம்பித்தேன், சாய்ராம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார். உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறார், அது வேறு விஷயம். வசதியாக இருக்கிறாரு, நல்லா ஜாலியாக இருக்கலாம். இப்படி இந்த நினப்பில் தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க. என்கிட்ட தாழ்மையோடு ஆரம்பிக்கிறேன். அதுக்கான சில ஏற்பாடுகளோடு பண்ணுங்கள். எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் பிரார்த்தனை மையத்தை ஆரம்பிங்க. சாய்ராம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.